எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். கேட்டுக்கிட்டீங்களா சீமான் தாத்தா என்ன சொல்றாங்கன்னு? முதல்ல அம்மாவுக்கு மகனா, அதுக்கப்புறம் தான் அத்தைக்கு மருமகனா. சீமான் தாத்தா, நான் நல்லா இருக்கும்னா, எங்க அம்மா நல்லா இருக்கும்னா, எங்க தங்கச்சி நல்லா இருக்குன்னா முதல்ல எங்க அப்பா நல்லா இருக்கணும். அது மாதிரி நம்ம மாநிலங்கள் நல்லா இருக்கும்னா இந்திய நாடு நல்லா இருக்கணும். முதல்ல வீடா, அதுக்கப்புறம் நாடா. இதுக்கெல்லாம் இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பாத்தியா? இதுக்கு தான் சொல்றேன், படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு. சீமான் தாத்தா, உங்களுக்கு திருப்பூர் குமரனா யாருன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? உங்களுக்கு சுப முத்துக்குமாரனே தெரியாது, எப்படி திருப்பூர் குமரனே தெரியும்? அவரு சொந்த ஊரு ஈரோடு. குடும்ப கஷ்டத்தால திருப்பூருக்கு வேலைக்கு போனாரு. அங்க இந்திய கொடி போராட்டத்துல கலந்துகிட்டு தன் உயிரை விட்டாரு. எப்படி விட்டாரு தெரியுமா? வெள்ளக்காரன் பூட்ஸ் காலாலே மண்டியில உதைச்சு உதைச்சு மூளை வெளியில வர வரைக்கும். அதனாலதான் அந்த திருப்பூர் குமரனுக்கு கொடிகாத்த குமரன் பட்டம் சுட்டினாங்க. எப்படி வீட்டுக்காக போராடினாங்களா, நாட்டுக்காக போராடினாங்களா? சீமான் தாத்தா, முப்பாட்டுன்னு மேடி கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே. வீரபாண்டியன் கட்டுபொம்மன் வீட்டுக்காக உயிர் விட்டாரா, நாட்டுக்காக உயிர் விட்டாரா? வெள்ளையனே வெளியேறுங்கிற போராட்டத்துல அவரை பிடிச்சு 1799 கயத்தாங்கிற ஊர்ல அவர் தூக்குல போட்டாங்க. மருது சகோதரன் சொல்லுவாங்கல்ல, பெரிய மருது சின்ன மருது என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? 2 பேரையும் வெள்ளைக்காரங்க பிடிச்சு திருப்பத்தூர்ல தூக்குல போட்டாங்க. அவங்க நாட்டுக்காக போராடினாங்களா இல்ல வீட்டுக்காக போராடினாங்களா சீமான் தாத்தா? அது மட்டுமா, பூலித்தேவன் யாருன்னு தெரியுமா சீமான் தாத்தா? வெள்ளக்காரனை எதிர்த்து முதல்ல ஆயுதம் ஏந்தி போராடினவர் தான் அவரு. சீமான் தாத்தா, அண்ணாமலை அங்கிள தான் உங்களுக்கு தெரியுமா? தீரன் சின்னமலை தெரியாதா? சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே ஒரு தீரன் சின்னமலை இருக்கின்றான்னு சொல். அதெல்லாம் வரலாறுல படிக்கலையா? வெள்ளக்காரன் தீரன் சின்னமலைய சங்ககிரிங்கிற ஊர்ல வச்சு தூக்குல போட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி வீட்டுக்காக போராடினாங்களா, நாட்டுக்காக போராடினாங்களா? வாஞ்சிநாதன தெரியுமா சீமான் தாத்தா? வெள்ளக்காரன் ரயில்வே ஸ்டேஷன்ல ரவுண்ட் அப் பண்ணிட்டான். அவங்க கையால சாகக்கூடாதுன்னு இவரே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டதான் வாஞ்சிநாதன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எங்க விஜய் மாமா வேலுநாச்சியார் படத்தை வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் வயிறு எரிஞ்சிச்சு. அந்த வேலுநாச்சியார் படையில குயிலின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா சீமான் தாத்தா? வெள்ளக்காரன் வச்சிருந்த ஆயுத கிடங்குல உயிரே மாய்த்து கொண்டு ஆயுத கிடங்குல தீ வச்சு அழிச்சவங்க தான் குயிலி. அந்த குயிலி பெண்மணிக்கு குடும்பம் இல்லையா? அவங்க நாட்டுக்காக போராடினாங்களா இல்ல வீட்டுக்காக போராடினாங்களா? நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும் சீமான் தாத்தா, அதை தெரிஞ்சுங்க முதல்ல. நானும் தமிழன் தான், நீங்களும் தமிழன் தான். அது வெறும் மொழி மட்டும்தான். உலகத்தை சுத்தி கோடிக்கணக்கான மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. மொழிங்கிறது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு எக்ஸ்பிளைன், அவ்வளவுதான். புரிஞ்சிக்க முயற்சி செய், புரிய வைக்க முயற்சி செய், அவ்வளவுதான். அதை தாண்டி முக்கியமானது தேசிய பற்று, நாட்டு பற்று, அதுக்கப்புறம் தான் மொழி பற்று. நான் தமிழன் தான், ஆனா இந்திய தமிழன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.